நகரத்திலேருந்து விடுபட்டவன் ஒரு சாமியார்கிட்ட போய் அகப்பட்டு போனான்னு கதை இருக்கு. புரியுதா? வீட்டில் ஞானம் அடைய முடியாதுன்னு ஆசிரமத்துக்கு போய் ஆசிரமத்திலையும் வீடு மாதிரி அகப்பட்டு போயிட்டான். உண்மையான அந்த ஞானத்துக்குரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எல்லாத்தையும் விடுதலையாக வச்சுருப்பாங்க. ராமகிருஷ்ணர்லாம் அவங்களுக்கு தெரியும்ல, 18 பேர் இருந்தாங்க. 18 பேருக்கு என்ன பணி? நீங்கள்லாம் அந்த பந்தல் கால் ஏதாவது விதிட்டு வரீங்களா? 18 பேருக்கு பிச்சை எடுக்கணும், அதான் பணி. புரியுதா? பிச்சை எடுத்துகிட்டு வந்து சுயமாக அவங்களே சாப்பிட்டு அதை வந்து இருக்கணும். பிச்சை எடுக்கிறதுங்கிறது அப்போயெல்லாம், இப்போயே கூட பரவாயில்ல, அப்போயெல்லாம் மானாங்கண்ணியாக திட்டுவானுவான். அந்த பசங்களாம் நல்லா படித்த பசங்க, கை கால்லாம் நல்லா இருக்குது. அப்போ எப்படி இருக்கும்? இப்போ நான் அவங்கள பிச்சை எடுக்க திருவண்ணாமலைக்கு அனுப்புகிறேன்னா அவங்க சொந்தக்காரர் ஏதாவது பார்த்தாருன்னா எப்படி இருக்கும்? இப்போ எங்கூட இருக்கணும்னா முதல் அடிப்படை தகுதி என்னென்னா, முதல்ல பிச்சை எடுக்க காலில் போகணும். நீங்கள் போய் பிச்சை எடுத்துகிட்டு வந்து அதில் கஞ்சி காய்ச்சி எனக்கு ஒரு டம்ளர் கொடுக்கணும், நீங்கள் ஒரு டம்ளர் குடிக்கணும். இதுதான் குரு பரம்பரையில் இருக்கிற உண்மையான குரு பரம்பரைங்கிறது. இதுதான். புரியுதுங்களா? இது யாரும் தேர மாட்டேங்கிறதுக்காக தான், அதை வந்து வேறு வடிவத்தில் உங்களுக்கு பிச்சையை எடுக்க விடாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வேலைகளை கொடுக்குறது.